ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், இந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் என்ற இந்த ஒரு ஸ்லோகம் தான் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை துவங்குவதற்கு முன்பு, இந்த ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, இந்த ஸ்தோத்திரத்தை நமக்கு பாடி அருளி வல்ல நம்மளோட வேதாந்த தேசிகன் மேலே இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் செய்வோம். அந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்துட்டு இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தின் விளக்கத்தையும் இப்போ பார்ப்போம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி. வெங்கடநாதன் என்ற பெயரில் அவதரித்த மகானாக அவதரித்த ஆச்சாரியனாக இருப்பவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அதனால் வெங்கடநாதன் என்ற பெயரோடு அவதரித்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி. அதாவது கவிகளில், அதாவது கவிஞர்களில் சிம்மமாக, கவிஞர்களில் சிங்கமாக இருக்காராம் நம்மளோட இந்த வேதாந்த தேசிகன். எப்படி ஒரு காட்டை எடுத்துட்டோம் என்றால் அந்த காட்டில் சிங்கம் தான் ராஜாவாக இருப்பாரோ, அது போலவே தான் அனைத்து கவிகளிலும் அனைத்து கவிஞர்களிலும் ராஜாவாக சிங்கமாக விளங்குபவர் நம்மளோட ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அப்பேற்பட்ட வேதாந்த தேசிகன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அப்பேற்பட்ட அந்த வேதாந்த தேசிகனை, வேதாந்தங்களில் உள்ள அந்த தத்துவத்தை, பெருமாளை நமக்காக விளக்கி சொன்ன நம்மளோட வேதாந்த தேசிகனை, என்னோட நெஞ்சில், என்னோட மனசில் இருக்கும் அந்த கோவிலில் தங்கியிருக்கும் வேதாந்த தேசிகனை நான் பூஜிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம துவங்குவோம். அதனால் இந்த ஒரு ஸ்தோத்திரமான ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை துவங்குவதற்கு முன்பு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி துவங்குவது வழக்கம். இப்பொழுது இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்ப்போம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஞானானந்தமயம் தேவம், ஞானம் ஆனந்தம், ஞானம் சந்தோஷம், இந்த இரண்டத்தின் ஸ்வரூபமாக இருப்பார் நம்மளோட ஹயக்ரீவர். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம், அதாவது தூசியே படாத, அழுக்குப்படியாத ஒரு வைரத்தை போல, வைரக்கல்லை போல ஜொலிக்கிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். ஆதாரம் சர்வ வித்யானாம், அனைத்து விதமான வித்தியைக்கும், அனைத்து விதமான கல்விக்கும், அனைத்து விதமான அறிவுக்கும், ஞானத்திற்கும் அதிபதியாக இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை, அதாவது ஒரு வைரக்கல்லை போல ஜொலிக்கும் ஹயக்ரீவரை, ஞானம் ஆனந்தம் இந்த இரண்டத்தின் ஸ்வரூபமாக இருக்கும் ஹயக்ரீவரை, அனைத்து விதமான கல்விக்கும் அனைத்து விதமான அறிவுக்கும் அதிபதியாக இருக்கும் ஹயக்ரீவரை நான் பூஜிக்கிறேன். ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை நான் பூஜிக்கிறேன், அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்படி இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால், இந்த ஒரு ஹயக்ரீவரை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல மெமரி பவர் நமக்கு கிடைக்கும். அதனால் ஞாபக சக்தியையும் நம்ம புரிந்து கொள்ளும் அந்த கிராஸ்பிங் பவரையும் ரொம்ப டிராஸ்டிக்காக ஏற்றக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஹயக்ரீவரை அனைவரும் பூஜித்து அந்த ஒரு ஞானத்தை, அந்த ஒரு சக்தியை நாமும் பெற வேண்டும் என்பதுதான் நம்ம ஸ்ரீ வெங்கடநாதனின் அந்த ஒரு எண்ணம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.